வணக்கம். 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. நான் வாய்ஸ் ஆஃப் விஜி. இன்றைய நாளுக்கான செய்திகளை பார்ப்போமே. ஆனால் முதலாவது, அர்ச்சனா டாக்டர் இன்றைக்கு பாராளுமன்றம் போனவர். போய் தமிழ் மக்களுக்காக ஏதும் கதைக்காது இருந்திருப்பாரா? இல்லை. இன்றும் அவர் கதைத்தவர். முதல் வணக்கம் தேசத்து தெய்வத்துக்கு என்று கூறித்தான் தன் உரையை ஆரம்பித்தவர். அதாவது பிரபாகரனுக்கும் இறந்த மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தித்தான் தன்னுடைய உரையை வழமை போல ஆரம்பித்தவர். அவர் உயிர் தப்பி பிழைத்து வந்தும் கூறியது, நான் உங்களோடு மக்களோடு மக்களாக நிற்பேன் என்றார். 36 கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டதாம் பணம். அதில் எல்லோருக்கும் 25,000 ரூபா தானாம் கொடுக்கப்பட்டது. இதில் என்ன விடயமென்றால், நல்ல வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கும் 25,000 ரூபா தான். சும்மா வீட்டில் காலுக்கு கீழே வெள்ளம் பேரளவில் நின்றால் அவனுக்கும் 25,000 ரூபா தான். உயிரை இழந்து, வீட்டை இழந்து, தொழிலை இழந்து நிற்கதியாய் நிற்கிறவனுக்கும் 25,000 ரூபா பணம் தானா. இதுதான் வேதனைக்குரிய விடயம் என்று கூறினார். சரியா மக்களே? இது கவலைக்குரிய விடயம்தான் என்று தமிழனின் அக்கறைக்காக வாதிட்டவர். அதே சமயம் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இந்த ஒரு கரை புயல் அடித்து மக்கள் அல்லோலப்படுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கு. இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிக்குள்ளேயும் போட்டி, சண்டை. இந்த நேரத்தில் இது தேவையா என்றும் கருத்தை முன்வைத்தார். அந்த சண்டை பிடிக்கிற நேரத்தில், யார் பெரிதென்று சண்டை பிடிக்கிற நேரத்தில், குற்றங்குறைகளை சொல்லிக்கொண்டு ஆளையால் மாற்றி இருக்கிற நேரத்தில் தலா 10 லட்சம் ரூபா கொடுத்திருந்தால் நல்லா இருக்குமென்ற ஒரு கருத்தை தீவிரமாக முன்வைத்தார். சரியா? மற்றது இன்றைய நாட்டு செய்திகளை நாங்கள் ஆராய்வோமே. ஆனால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மாவட்டத்திலும் கடும் மழை பெய்யும் என்று வளிமண்டல திணைக்களம் கூறியிருக்கிறது. 75 மில்லிலீட்டருக்கும் அதிகமாக பெய்யலாம் என கூறப்படுகிறது. வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கு. அத்துடன் பனியுடனான வானிலை காணப்படும். நாட்டில் இந்த அசாதாரண நிலையால் ஏற்படும் அனர்த்தங்களுக்காக முன்னெச்சரிக்கையோடு மக்களை இருக்குமாறு அந்த திணைக்களம் கேட்டுள்ளது. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களை வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. முப்படையினரும், போலீசாரும், அனர்த்த முகாமைத்துவ குழுவினரும் இந்தியாவின் உதவியுடன் இந்த திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த அனர்த்தங்களால் 481 பேர் இறந்திருக்கிறார். 345 பேர் காணாமல் போயிருக்கிறார். குளங்களுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. சுகாதார நிலைமைகளையும் ஆராய நடமாடும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேவையான மருத்துவ வசதிகளை வழங்க மக்களை தங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டது. இதில் வைத்தியர்களும் தம்மால் முடிந்தவரை பொதுமக்களுக்கான சேவைகளை ஆற்றி வருகிறார்கள். பாராட்டியே இதை ஆகணும். மற்றும் இந்த அசாதாரண நிலையால் எலிக்காய்ச்சல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதை கட்டுப்படுத்தவும் மருந்துகள் தங்களிடம் போதிய அளவு உண்டு என்று கூறப்படுகின்றது. சரியா? மற்றது இந்த அதாவது இந்த அனர்த்தங்களால் பொருட்கள் இழந்தது மட்டுமில்லை, மக்களுக்கான ஆவணங்கள், பொது ஆவணங்கள் எத்தனையோ வெள்ளத்தால் நனைந்து போயிருக்குன்னு தானே எல்லா ஆவணங்களும்.
அதற்கு உதவிகளை வழங்குறதுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்படும் என தேசிய ஆவண காப்பக திணைக்களம் கருத்து கூறியுள்ளது. வழங்கப்படும் என்று அதுக்கு சில வழிகளையும் கூறியுள்ளது. அதாவது அந்த ஆவணங்கள் மழைக்கு நனைஞ்சிருக்குன்னு தானே, அப்போ என்ன செய்யணுமெண்டா குளிரீட்டியில் காய வைக்கலாம், அதன் மூலம் பூஞ்சி ஏற்படுவதை தடுக்கலாம் என்ற ஒரு சில வழிகளையும் இன்னும் 2-3 வழிகளை கூறியிருக்கு. இந்த நேரத்தில் நினைவுக்கு வருவது இந்த அர்ச்சனா டாக்டர்ன்ற காரில் இருக்கிற ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெள்ளத்தால் போயிருக்கு. சரி, அப்படி அவர் மட்டுமில்லை, எத்தனையோ மக்களுடைய ஆவணங்களையும் இழந்திருப்பினார். அதுக்கான உதவிகளையும் வழங்கப்படுமாம். ஜனாதிபதி கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கு. அதாவது அதில் என்ன கதைக்கப்பட்டிருக்குண்டா, தொழில்துறைக்கு ஏற்படும் சேத மதிப்பீடுகள் நிவாரணங்கள் பற்றி ஆராயப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் 3 மாதங்களில் பாலம் புனரமைக்கப்படுமாம். தடைப்பட்ட வீதி தடைகள் 80% அகற்றப்பட்டிருக்கான். நாட்டில் 85% மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு. துண்டிக்கப்பட்ட மின்சாரங்கள் பொதுமக்களும் அதாவது ஆர்வலர்கள் கன நிவாரண பதிகளை இந்த மக்களுக்கு இந்த முறை வழங்கி இருக்கிறோம். அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லணும். சரியா? இப்படி கணக்கு சரியா? இப்படி ஏராளமான உதவிகளை இந்த புயலால் மக்கள், இராணுவம் எல்லாம் சேர்ந்து செய்திருக்குது. இதையும் குறிப்பிட்டு ஆகணும். இத்துடன் இந்த நாட்டில் இன்னும் புயல் வரலாம், வராமல் போகலாம். எதுக்கும் மக்கள் எல்லாரும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கவும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் எனது காணொளியை முடிக்கின்றேன். தயவு செய்து என்னுடைய காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.